முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவர் போராட்டம் தொடர்பான தகவலை தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் மெரினாவில் போராட்டம் நடத்த இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கு செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்ள வந்த பொதுமக்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் மெரினா கடற்கரை முழுவதும் காவல்துறை தீவிர பாதுகாப்பு வழங்கி வருகிறது. மெரினா கடற்கரைக்கு செல்லும் அனைத்து சாலைகளிலும் போலீசார் வாகன சோதனை மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மாணவர் அமைப்புகள் மெரினாவில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அங்கு செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விவரம் என்ன? மாணவர்கள் போராட்டம் காரணமாக மெரினா கடற்கரையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தடையை மீறி மெரினா கடற்கரையில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட விடக்கூடாது என்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்லவும் தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் அரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் பெரும் தடியடி நிகழ்ந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த கட்சிக்கு ஆதரவாக நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலும் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மெரினா கடற்கரையில் மாணவர் அமைப்பினர் மற்றும் சில அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதன் தொடர்ச்சியாக 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் மெரினா கடற்கரையை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடற்கரைக்குள் செல்லக்கூடிய பாதைகள் அனைத்தும் தடுப்பு பேரிகார்டுகள் மூலமாக மூடப்பட்டிருக்கிறது. மேலும் சர்வீஸ் சாலையில் சந்தேகப்படக்கூடிய நபர்கள் சுற்றித் திரிகிறார்களா என்பதை ரோந்து வாகனம் மூலமாக போலீசார் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் மெரினா கடற்கரைக்கு போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய மாணவர் அமைப்பினர் யார் என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்ணா சதுக்கம் போலீசாரும் மெரினா போலீசாரும் இணைந்து இந்த பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.